சரி வேணாம்பா, நீ ஏன் விஜய் உன் பொண்டாட்டியை வச்சுக்க. ஆனா நான் அப்பப்போ வந்துட்டு போறேன். சத்தியமா அந்த பக்கமே வர மாட்டேன் கோபி. ப்ளீஸ் கோபி, விட்டுரு கோபி. மூணு பேருமே அவுட். நம்ம இவனுக்கு 2 பேரை தானே துரத்திட்டு வந்தோம். இவன் எங்க இருந்து வந்தான்? இவனே தீவிரவாதி நினைச்சு தான் சுட்டேன். என்கவுண்டர்ல பப்ளிக்கை ஷூட் பண்ணோம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். இவன் யார் என்னன்னு தீர விசாரிங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா இவனையும் தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்த்துருங்க. முதல்ல பாடிகளை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க.
பிரச்சனைக்கு மேல பிரச்சனைடா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண பிரச்சனையோட முடிஞ்சிருக்கணும். இது தேவையில்லாம நீங்களும் அம்மாவும் தான் பெரிய பிரச்சனையாக்கி விட்டீங்க. இப்ப என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டாங்க அம்மா. அவர் எங்க இருந்தாலும் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. எப்படி முடியும்? அம்மா எப்பவுமே இப்படிதான். அந்தந்த நேரத்துல மனசுல என்ன தோணுதோ அது அப்படி எப்படி பேசிட வேண்டியது. முன்ன பின்ன யோசிக்கிறதே கிடையாது. என்ன செய்யறதுனே புரியல. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன சொல்லாது? இங்க எதுக்கு வந்த? என்ன மாணிக்கம், நான் ஏன் வந்தேன்னு நீங்க கேட்கலாமா? ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். பணம் என்னாச்சு, என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. சரலா, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். என்ன சிக்கல்? மாப்பிள்ள தான் இந்த சிக்கல்ல மாட்டி விட்டது. 2 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ண வேண்டியதா போச்சு. பணத்தை கொடுக்கலன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். கடைசியில கண்மொழியெல்லாம் பிதுங்கி போய் லாரியை வித்து சமாளிச்சேன் சரலா. மாணிக்கம், நீங்க உங்க பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர ஏன் பிரச்சனையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன். சரலா, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். அது எப்படி மாணிக்கம்? இன்னைக்கு என் வீட்டுக்கார் கண்டிப்பா நைட்டு கிளம்பிடுவாரு. எனக்கு நிச்சயமா பணம் வேணும். என்ன சரலா, எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்கிட்ட தானே வந்து நிப்பேன். நீயே இப்படி போட்டு நெருக்குனா எப்படி? புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். சரலா, நான் இப்போ எங்கேருந்து பணம் தருவேன்? உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தப்போ உடனே லாரியை விற்க தெரிஞ்சதுல, இப்ப ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க கடையை வேணாலும் வித்து ஏன் பணத்தை திருப்பி தரணும். அதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். என்ன சரலா, கடையை வித்துட்டு நான் தெருவில் நிக்கணும்னு நினைக்கிறியா? உன் பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கிய. என் நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அடே அப்பா, ஏன் பேச மாட்டீங்க? உங்க தேவைக்காக தானே நான் பணம் கொடுத்தேன். இப்ப என்ன பத்தி கவலைப்படாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சுயநலத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. நான் என்ன திடீர்னு வந்து உங்ககிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்கேன்? பணத்தை கொடுக்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன். அவர் இங்க வரப்போறாருன்னு போன் பண்ணப்போ கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்ப கூட அவர் இங்க வரப்போய் தானே நான் இந்த பணத்தை உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே மாணிக்கம். ச்சே, என் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. என் பணத்தை திருப்பி தரணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா நீங்களே வீடு தேடியில வந்து கொடுத்திருப்பீங்க. சரலா, தயவுசெய்து கத்தாத. இது கடை. இதெல்லாம் தெரிஞ்சது தானே. உங்க வீட்டுல எல்லாருமே காரியவாதிங்க. காரியம் முடிஞ்சதும் யாரும் யார வேணாலும் தூக்கி போட்டுருவீங்க. நன்றி கெட்ட ஜென்மங்க. சரலா, போதும், நிறுத்து. இதுக்கு மேல பேசாத. உன் பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன். முதல்ல இங்க வெளில போ. ஓஹோ, சரி, இப்ப நான் போறேன். ஆனா இந்த பணத்தை மட்டும் நீங்க திருப்பி தராம ஏதாவது பிரச்சனை வந்து எனக்கும் என் புருஷனுக்கு நடுவுல தகராறு வந்ததுன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வரேன். என்ன விஜய் பதறி போய் விடியாரா? என்னாச்சு மாமா? அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மாமா. தெரிஞ்சிச்சா? எப்படி? அவன் ஃப்ரெண்ட் மூலமா போன் பண்ணா. இவர்தான் அட்டெண்ட் பண்ணாரு. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்கிட்ட கேட்டாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மாமா. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவர் என்ன சொன்னாரு? மாமா, நீங்களும் நானும் தானே அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்தோம். ஆனா சரோகா ஆரம்பத்துல இருந்தே அவர்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவர் இதை பெருசாவே எடுத்துக்கல மாமா. கோபி எங்க? அந்த பொறுக்கிய போய் பார்க்க போயிருக்காரு. அவனை பார்க்கவா?
ஆமா மாமா, முதல்லயே அவனை பார்க்க போனாரு. அவன் எல்லாத்தையும் மாத்தி சொல்லிருக்கான். நான் இன்னும் அவன் நினைப்பாவே இருக்கேன். அவன் ஏன் பொண்டாட்டி எங்க 2 பேரையும் சேர்த்து வைன்னு இவர்கிட்டயே சொல்லிருக்கான் மாமா. அந்த பொறுக்கி அப்படியே சொன்னா? ஆமா மாமா, இவரும் என்கிட்ட வந்து நீ அந்த இளங்கோ கூடவே சேர்ந்து வாழ போயிடுன்னு சொல்றாரு மாமா. என்னடி சொல்ற? கோபி சொன்னாரா? ஆமா மாமா, ஆனா அவர்கிட்ட தெளிவா நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவனை பார்க்க போயிருக்காரு மாமா. அவனை போய் தனியா வா. ஆமா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்ல. மாமா, எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு மாமா. எங்க தேடி போனா தெரியுமா? தெரியாது மாமா. சரி விஜய், நீங்க அவனை கழுத்தை எடுத்தாதான் அடக்குவா. மாமா, இந்த வீட்ல இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வேற யார்கிட்ட மாமா சொல்ல முடியும்? உங்ககிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும் மாமா. நீங்க இங்க இருங்க மாமா. இன்னும் 1 மணி நேரம் பார்க்கலாம் மாமா. விஜய், இருக்க முடியாதே விஜய். எனக்காக மாமா, எனக்காக மாமா, ப்ளீஸ் மாமா. என்னடா, என்னாச்சு? தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னடா உச்சிங்கிற? மாப்பிள்ளை எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு எதுவும் விவரம் தெரியலையா? ஆமா, மாப்பிள்ள வாயை திறந்து பதில் சொல்லு மாணிக்கம். அம்மா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சோம். அவர் மெட்ராஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அநேகமா பாம்பேக்கோ பெங்களூருக்கோ போயிருப்பாருன்னு சொல்றாங்க. கிளம்பி போங்கடா. அவர் எங்க போனாலும் நீங்களும் தேடி போங்க. எப்படிமா? அவர் பெங்களூர்ல இருக்காரா பாம்பேல இருக்காரான்னு தெரியாம ஊரூரா போய் தெரு தெருவா சந்தோஷ் சந்தோஷ்னு கத்த சொல்றியா? டேய், என்னடா இப்படி சொல்ற நீ? வேற எப்படி சொல்ல சொல்ற? அவர் பாட்டுக்கு 7 இந்த வீட்டுல இருந்தாரு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே வரட்டியாச்சு. இப்போ உங்க சுயநலத்துக்கு நீங்க நினைச்ச மாத்திரத்துக்கு அவர் வந்து நிக்கணும்னா எப்படிமா வருவாரு? இங்க யாருக்கும் எண்ணம் சரியா இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. டேய், என்னடா பேசுற? ஆமாண்ணே, நீங்க 3 பேர் மட்டும்தான் காரணம் சந்தோஷ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு. குமாரா, நானும் அம்மாவும் அந்த ஆளை பேசுனதுல என்னடா தப்பு? எல்லாமே தப்புதான். வாய மூடு. அந்த ஆளு எவ்வளவு ஆடினாரு, நம்மள எவ்வளவு அலட்சியமா இலக்காரமா நடத்தினார், எவ்வளவு அனாவசிய செலவு, அவரால் எவ்வளவு நஷ்டம். கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னி வரைக்கும் பணக்காசு விஷயத்துல என்னைக்காவது சரியா இருந்திருக்காரா? ஆமாண்ணே, காசு விஷயத்துல சந்தோஷ்க்கு திறமை கம்மி தான், ஒத்துக்கிறேன். ஆனா நல்ல மனுஷன். நம்ம கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாலும் நிர்மலாவை பெரிய மாத்தா வச்சிருந்தாரு. சிகரெட்டு, தண்ணி, போதன்னு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஏன் பொம்பளை விஷயத்துல அவ்வளவு தங்கமான மனுஷன். இப்ப எதுக்குடா இதை பத்தி பேசுற? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். டேய், நானும் பாக்குறேன் சமயத்துல நீ பேசுறது சரியில்லை. நான் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு பேசல. டேய், இதான் கடைசி. டேய், நிறுத்துங்கடா உங்க பஞ்சாயத்தை. எப்படியாவது மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. இல்லம்மா, அவன் என்ன பேசுனான்னு பாத்தீங்களா? டேய், மாப்பிள்ளையை தேடுங்கன்னு சொல்லி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் என்னடான்னா அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இத பாருங்கடா, எப்படியாவது எப்பாடு பட்டாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வழிய பாருங்க. அப்பதான் நான் சோறு தண்ணியை சாப்பிடுவேன். போங்கடா இங்க இருந்து. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நிலை கொண்டிருப்பதால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த 3 முக்கிய தீவிரவாதிகள் இன்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் ரமேஷ் என்பவன் பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முக்கிய பங்கு வகித்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இளங்கோவும் குமாரதாசும் அவனுடைய முக்கிய கூட்டாளிகள் என்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். போலீசார் நடத்திய புலன் விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை தொடர்ந்து இவர்களது கூட்டாளிகளான கோச்சு பரமசிவன் என்பவனையும் குண்டுராம் என்பவனையும் போலீசார் தலைவீசி தேடி வருகின்றனர். கோச்சு பரமசிவன், குண்டுராம் இருவரும் பல முக்கிய இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தியுள்ளனர். விஜய், டிவியை பாரு.